வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, 12ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் நல்ல வேளையாக மீன ராசியிலேருந்து மேஷத்துக்கு வரார். சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய ஒரு சேர்க்கை. அது உலகத்து அமைதிக்கும் பிரச்சனைகள், அப்போ தனிப்பட்ட ஆட்களுக்கும், அது உங்களுக்கு 7.5 சனியோடைய பாதிப்பு அந்த 12. அப்போ லக்னம் அவங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் 12 போய் உட்காரும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எடுக்கிற காரியங்கள்லாம் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு, தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு ஆக்சிடென்ட்ஸு அதை கூட சொல்கிறது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வர்றது உங்களுக்கு வலு சேர்க்கும். அப்போ 9ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த வாரத்தில் 12ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வருவதால் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு உங்களுடைய ஹெல்த்து கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் இந்த வார இறுதியில், அதாவது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாத பிறப்பு. அப்போ சூரியனும் மாறுகிறார். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பல தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். சில நேரங்களில் குறிப்பாக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருப்பவங்க, அப்புறம் சில தவிர்க்க முடியாத செலவுகள், சில பேருக்கு இந்த கடன் தொல்லையால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், அதாவது நான் ஒரு வீடு கட்டுறேன், இந்த மாதிரியெல்லாம் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் டிலே ஆகுது. இவ்வளவு தொல்லைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சரி, இப்போ இந்த நேரத்தில் செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ளே. எப்போவுமே 2 உஷ்ணாதிக்க கிரகங்கள் ஒன்றாக இருப்பதால் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இந்த பிபி, அப்புறம் இந்த உஷ்ணாதிக்க நோய்கள் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே இந்த உஷ்ணாதிக்கம் என்பது தலைப்பகுதியை தாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ தலைப்பகுதினா என்ன, இந்த இந்த சம்மரில் என்ன சன்ஸ்ட்ரோக்கு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனாவசியமாக அலைச்சல் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணிங்க, சேஃபாக போகிறோமான்னு பாருங்கள், கனாபினான்னு பண்ணாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அமையிறது. ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸு, நீங்கள் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால், சுற்றி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜியஸ் பொசிஷனாக தான் இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இது அமைப்பில் வருது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான ஒரு காலம்தான். இதில் எந்த விதமான சறுக்கல்கள் எதுவுமே கிடையாது. இதில் 12ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வரார். பட் செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வருது, அவர் 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் வரார். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் 12ல் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுக்க 15ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா 14 அன்றைக்கி சாயங்காலம் தான் சூரியன் பயிற்சி ஆகிறார். ஆக்சுவலி 14 மாத பிறப்பு என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி தான் சூரியன்
முழுவதுமாக உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போது பெரும்பாலும் என்ன ஆகுது, 4 கூடியவனும் 12 இருக்கார் அப்படின்னா சில நேரங்களில் நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டி வரலாம். ஆனால் எகெயின் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா, 12ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படும். சில நேரங்களில் தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள், அதே மாதிரி பயணிக்கும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக செய்யணும். அப்படி இல்லாமல் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது காசில் இது மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோன் இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல தனவசதி, பண வரவு, ஃபேமிலியில் சந்தோஷம், இதெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில சிக்கல்களில் நம்ம மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, அங்கே போயிட்டு ஏதோ விசாரிக்கிறீங்க, நீங்கள் அதில் எதுலையாவது இன்வால்வ் ஆவீங்க. தேவையில்லாத சொல்லுவாங்க இல்லையா, வம்பு வழக்குகளில் போய் தலையை விட்டேன்னு, அந்த மாதிரியெல்லாம் விடாமல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம் அது. அப்போது நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு போங்க. அதுக்குன்னு நான் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. மனிதாபிமான உதவிகள் என்பது தவிர்க்க முடியாமல் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இருந்தால் கூட கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு வாரமாகத்தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளை பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு 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 ஜாலியாக ஒரு டூரிசமாகவோ வெளிநாடெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல வாரமாக அமைகிறது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஏறத்தாழ இந்த 15ஆம் தேதி இந்த வார கடைசியில் தான் அவர் 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்போ இந்த வாரத்துடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. இந்த வார தொடக்கத்தில் சில சுணக்கங்கள் ஏற்படும். அதாவது நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று நடக்கும். ஏன்னா இந்த வாரம் தொடங்குவது கிட்டத்தட்ட ஒரு சந்திராஷ்டம தினத்தில் தொடங்குவதால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு இந்த வாரம் செல்ல செல்ல நன்றாகத்தான் இருக்குது. இதில் குறிப்பாக 12ஆம் தேதி அன்றைக்கி தான் செவ்வாய் மாற்றம் பெறுகிறார், அதாவது 11ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். 10லேயும் செவ்வாய் சிறப்பு தான், 11லேயும் செவ்வாய் சிறப்பு தான். 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய சில முடிவுகள் ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். அப்படி ஸ்திரமான முடிவுகள் எடுக்கிறதால என்ன ஆகும், ரைட்டோ ராங்கோ இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நிற்பீங்க. அப்படி நிற்பதில் தவறில்லை. ஆனால் தவறான முடிவில் இதுதான் என் முடிவுன்னு நின்னீங்கன்னா அது கஷ்டம் இல்லையா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம், தவிர்க்க முடியாததாக இருக்கும். சில நேரங்களில் என்ன, இப்போது சில ஆர்கனைசேஷனில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இதை பண்ணால் கொஞ்சம் பெட்டராகிடுமேம்பாங்க. இதனால் என்னுடைய ரெப்புடேஷன் கெட்டு போகும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை ஜாக்கிரதையாக கையாளணும். அதிகப்படியாக பேசுவோம். அதிகப்படியாக பேசுறதுனால என்னாகும், நிறைய ரப்சர்ஸு, தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம மாட்டிப்போம். அதனால் இது எப்படின்னா, கழுவுற தண்ணியில் நழுவுற மீன்னு ஒரு வசனம் சொல்லுவான். அந்த மாதிரி உங்களுடைய பிஹேவியர் தான் நல்லது. உங்களுடைய செயல்பாடில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சில நேரங்களில் நம்ம செயல்பாட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்லாம் வரும்போது அதை பிளண்ட்டாக பேசாமல் டிப்ளமேட்டிக்காக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதும் உங்கள் சாமர்த்தியம், நீங்கள் திறமையானவர் செய்வீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் சில டெலிகேட் சுச்சுவேஷன் சொல்லலாம். அதெல்லாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணும்போது இந்த வாரம் நல்லபடியாக அமையும். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சில அதிருப்திகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்குது. நான் ஒன்று நினச்சேன், நடக்கிறது ஒன்றா இருக்குது, இது எனக்கு பிடிக்கல,
அப்புறம் இந்த உலகத்தில் யாருமே என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக நான் நிற்கிறேன், இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஏற்படும். ஒரு மைண்டில் என்னடா உலகம் இது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த விஷயங்களை, அது போன்ற சில விஷயங்கள் வரும்போது அதை பற்றி எல்லாத்தையும் பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை ரிசர்வ்டாக உங்கள் மனசுக்குள்ளே வைங்க. சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய திறமைக்கு எனக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி சண்டை போடாதீங்க. ஏன்னா சண்டை போடுறதுனால என்ன ஆகும், உங்களுடைய கோபம் உங்களுடைய வீக்னஸை காமிக்கும். உங்களுடைய எதிராளிகள் இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கலாம். அதனால் அமைதியாக இருக்கணும். அப்போ இந்த மெச்சூரிட்டி, பொறுமை, நிதானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். கெடுதல்னு எதுவும் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஒரு இரிட்டேஷன் வர அளவுக்கு இருக்கும். இப்போது ஒரு விருந்தாளியாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சுற்றி இருக்கவங்களாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டிங்களா வாங்க அப்படின்ற மாதிரி. யாராவது அவன் சொல்கிறது உங்களுக்கு உங்கள் தகுதியை நிர்ணயிக்கக்கூடியது அல்ல. ஆனாலும் உங்கள் மனசுக்கு என்ன இருக்கும், எல்லாரையும் அப்படி பிரமாதமாக கூப்பிட்ட, என்ன நீயும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டியோ, அப்படியெல்லாம் நம்ம மனசை எண்ணம் போடும். அதனால் நிறைய சில நேரங்களில் சென்சிட்டிவிட்டி, அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொறுமை, நிதானம். அதே மாதிரி மனசில் தோன்றியதை தோன்றியபடி சட்டுன்னு பேசிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க, அமைதியாகவே இருங்க. இன்ஃபேக்ட்டு மற்றவங்க கேட்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான சில அப்ரோச்சு ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்கள் எதிராளிகளுடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரியான ஒரு காலமாக இருக்குது. இவன்லாம் என் முன்னாடி இப்படி நிற்கிறவன், கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறவன், இவன் நீ கையெல்லாம் ஆட்டி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரணும். ஒவ்வொருத்தர் எவ்ரி டாக் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் டேம்மா. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அவரவர்களுக்கு ஒரு டியூரேஷன், ஒரு காலம், அது உயர்வு தான். அப்போ எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லா இருக்காது. சில பேருக்கு என்னென்னா 10 நாள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு 5 நாள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு 2 நாள் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு சைக்கிளில் எல்லாருக்கும் தான் இது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வார இறுதியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலம். அப்போ இந்த வார இறுதியில் உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் இரிட்டேஷன் அதிகமாக தான் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களை உதாசீனப்படுத்துவோம். ரொம்ப மோசமாக மற்றவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால் உங்களுக்கு எந்த பெருமையும் சேர போகிறதில்ல. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணுன்னா, நடப்பது நடக்கட்டும், வேடிக்கை பாருங்கள். யாரும் தாழ்த்தவும் முடியாது, உயர்த்தவும் முடியாது. அது உங்களால் தான் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். இதை மனசில் நினச்சி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாமல் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்னாகும், ஒரு வசனம் சொல்லுவாங்க, சேத்துல கல்லை விட்டு எறியாதுன்னு. ஏன்னா கல்லுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதாவது உங்களுடைய ஆக்ஷன்றது அது. சேருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது சேராக தானே இருக்கும். ஆனால் அது உங்கள் மூஞ்சில் அடித்தா தெரிச்சா அப்போ நீங்கள் மூஞ்சியை கழுவணும். அதனால தான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, பொறுமையும் நிதானத்தோடும் உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் உங்களை பற்றிய அபிப்பிராயங்கள் உயர்ந்து நிற்கும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான திருப்புமுனைகள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரம். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸு, ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு டைஅப்பு, திடீர்னு ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஏற்படும். நீங்கள் அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட
உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ் ஆர் இன் ஸ்டோர்மாங்க. அதுபோல் ஒரு நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு காலமாக இது அமையும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமைகள் இருக்கும், உறவு முறைகள் சிறப்பாகத்தான் இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தால் அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். முடிவுகள் எட்டப்படாவிட்டாலும் பரவாயில்ல, திருமணம் ஏறத்தாழ நிச்சயமாகுன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையிறது. அப்போ வாழ்க்கையில் சில சுவையான முக்கியமான திருப்பங்களை கொண்ட ஒரு வாரம். அதை எதிர்நோக்கி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ரிசல்ட்ஸ் இந்த வாரமே வரும்னு சொல்லலை. ஆனால் இந்த வாரத்தில் இப்போது மழை பெய்யுறது, வானம் மப்பு மந்தாரமாக இருக்குது, மின்னல் அடிக்கிறது, அப்போ மழை வரும்ன்றது உறுதி. அது போன்ற சில நல்ல சமிகைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக இது இருப்பதால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு எந்தூசியாசம், ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு குதூகலம் அது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்கள் மூடையே மாற்றக்கூடிய ஒரு வகையில் நன்றபடியாக அமைகிறது. நல்ல வாரம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, மதிப்புன்னு சொன்ன மிதிப்பு கூடாது. மதிக்கப்படுவீர்கள், யூ வில் பி ரெஸ்பெக்டட். உங்களுக்கு உங்கள் மதிப்பு உயரக்கூடிய காலம். உங்களை பற்றி உயர்வாக மற்றவர்கள் நினைக்கக்கூடிய காலம். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு ஸ்பெஷல் அவார்டு, கௌரவம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு சூழல்கள் உருவாக்குறது இந்த வாரத்தில். உங்கள் மதிப்பு உயர்கிறது, திறமையாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இது அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது டெவலப் ஆகி நல்லபடியாகும். உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்த காரியங்கள், பெரும்பாலான காரியங்களில் நிச்சயமான ஒரு வெற்றியை நீங்கள் அடையலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி அப்புறம் உங்கள் குடும்பத்தாருடைய ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். சில நேரங்களில் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தையில் இருந்தால் அது நிச்சயிக்கப்படும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது பிரைட்டாக இருக்குது. நல்ல செய்திகள் இந்த வார இறுதியில் நிச்சயமாக வந்து சேர்கிறது. உயர்வான வாரம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை பெரிய மண்டை குடைச்சல். நிம்மதியாகவே இருக்க முடியலப்பா. ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கேன், திடீர்னு ஒரு இரிட்டேஷன், ஐயோ இப்படி ஆயிடுத்த சொல்லி மண்டை காயுது. இது இந்த சனி செவ்வாய் 5ஆம் இடம், 5ங்கிறது உங்கள் புத்திஸ்தானம். அப்போ புத்திஸ்தானத்தில் எப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, என்னாச்சு திடீர்னு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி அப்பப்போ ஒரு தொல்லை, அப்பப்போ ஒரு விஷயங்கள், மன உளைச்சல், திடீர்னு மனசில் சந்தோஷம், திரும்ப மன உளைச்சல், இப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இது. ஆனால் இப்போ என்ன ஆகுது, சந்தோஷம்னா நல்லபடியாக இருக்குது, சந்தோஷம் நிலைச்சு நிற்கிறது. அதே மாதிரி அந்த இரிட்டேஷன்ஸ் எல்லாம் வரல. அப்படி எப்போ நடக்கும், 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரம் மத்தியமத்தில் செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 6ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு பலமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் 6ங்கிறது மேஷ ராசி, அது செவ்வாயுடைய வீடு. உங்களுடைய விருச்சிக ராசியும் செவ்வாய், அதனால் நன்மையை பற்றி அதிகமாக பேசுகிறது. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்தால் 2 விதமான பிரச்சனைகள், 2 உஷ்ணாதிக்க கிரகங்கள் போயிட்டு அங்கே சேருது. ஒன்று தலையில் பிரச்சனை, இல்லை வயிற்றில் பிரச்சனை. சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், சில பேருக்கு தலை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அல்சர்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க ரொம்ப வெயிலில் போகிறது, கொஞ்சம் அலைச்சல் பண்ணுறது, இல்லை தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாவது, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் குறைஞ்சவங்க இல்லை வயசானவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்புகள். மற்றபடி ரொம்ப நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம், ரொம்ப உங்கள் செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம், அதுவும் வயதானவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்ல. இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு 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 விஷயத்தை கவனமாக இருக்கணும். வீட்டில் அப்பாவோட, அப்புறம் நம்முடைய தம்பிகள், நம்ம கீழே இருக்கிறவங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா தம்பி தங்கைகள்லாம், இவனோடலாம் திடீர்னு ஏதோ வாக்குவாதம், சண்டை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அப்படி பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் உயர்வை தரக்கூடிய நல்ல வாரமாகத்தான் அமைகிறது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இரிட்டேஷன், சில பேருக்கு உடல் உபாதை, சில பேருக்கு கடன் தொல்லை. இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு பேர். இந்த சுகஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்தா என்ன ஆகும்? சுகம் கெடும். நல்ல ஒரு காரில் போயிட்டே இருப்பீங்க, அது ஏசி ஆஃப் ஆகிடும், கார் பிரேக் டவுன் ஆகிடும், என்ன செய்கிறதுனே தெரியாது. இறங்கினா நல்ல 105 டிகிரி வெயில், பக்கத்தில் ஒரு மரங்கிறம் கூட இல்லை. இப்படி எல்லாம் தொல்லைகள், எதிர்பாராத தொல்லைகள்லாம் வரும். நம்ம சுகத்தை கெடுக்கிறதுக்குன்னே எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. நல்ல வீடு, ஒரு ஆயா போய் ஒரு நல்லபடியாக ஒரு குளியல் போடலான்னா தண்ணி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நல்ல ஹீட்டாக இருக்குது, நல்ல ஃபஸ்ட் கிளாஸ், இது ஏசியெல்லாம் ஆன் பண்ணி படுத்தேன், நல்ல தூக்கம் ஒரு 11-11:30 மணிக்கு, கரண்ட் ஆஃப், ஏசி ஆஃப், எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சுகத்தை கெடுக்கக்கூடிய சூழல்கள் மாறும். அதுவே பெரிய விஷயம். அது எப்போ மாறும்? 12ஆம் தேதிக்கு அப்புறம். வார தொடக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, வார மத்தியமத்தில் கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறுறது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தில் முதல்ல தொல்லை, பாதி வாரம் தொல்லை, மீதி வாரம் சந்தோஷம். சில திரைப்படம்லாம் சொல்லுவான் இன்டர்வலுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு, அந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் பெரிய டேமேஜோ பெரிய பிரச்சனைகளோ நிச்சயமாக இல்லை. ஆனால் தொல்லை, சுகத்தை கெடுக்கிற அளவுக்கு தொல்லை. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க ஜாபெல்லாம், இருந்தால் கூட எவனாலும் ஒருத்தன் குத்தம் முறை கண்டுபிடிச்சி சொல்லிங்கன்னு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் இரிட்டேஷன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், இதெல்லாம் அவசியம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப துடிப்பாக இருப்பீங்க. என்னால் முடியும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. ரெஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு. நைட்டில் தூங்குறியா, கொஞ்சம் சரியாக தூங்கு, ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம்லாம் தூங்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு தேவை 4 மணி நேரம் தூக்கம்தான். இப்படியெல்லாம் டயலாக் அடிக்கலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இயக்கம், நிறைய வேலைகளை இழுத்து போட்டு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு வேகம், இதெல்லாமே இருக்குது. தன்னம்பிக்கையுடன் உங்கள் செயல்பாடுகள் விளங்கும். எல்லாருமே உங்களை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன இவர் டாப் கியர்லேயே போயின்ட்டுருக்காருன்னு. தப்பே கிடையாது, கரெக்டாக தான் செய்வீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரையில் சில காரியங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. அந்த விஷயங்களை நடத்தியே தீர்வீர்கள். அந்த அளவுக்கு வேகமும் செயல்பாடுகளும் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. முன்னேற்றமான காலம், சிறப்பான காலம். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்கும். வீட்டில் நல்ல சூழல்கள் நிலவும். சில நேரங்களில் திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடிக்கப்படும். அப்போ எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் செய்து தரக்கூடிய ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் இன்னும் சில நல்ல நியூஸ் வருது. அதனால் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வைங்க. ஃப்யூச்சர் ஹோல்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் ஹோல்ஸ் லாட் ஆஃப் ப்ராமிசஸ். நிச்சயமாக பல விஷயங்கள் எனக்கு நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போன்ற நிகழ்வுகளை கொண்ட நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கம் அமைதியாக இருக்குது.
சலனம் இல்லாமல் இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ரொட்டீன்ஸாக அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. இந்த வார மத்தியமத்தில் பார்க்கும்போது குறிப்பாக செவ்வாய் 2லேருந்து 3ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். அது பெரிய அட்வான்டேஜ். என்ன காரணம்னா 3ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போகும்போது நம்ம தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகும். உடம்புல நல்ல எனர்ஜி லெவல் ஏற்படும். நம்ம வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்காது. ரொம்ப கிளியராக பேசுவீங்க, கிளியராக ஆக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும். தன வரவு கூடும்னு சொல்லலை, ஆனால் செலவுகள் குறைந்தாலும் நல்லது தானே அதனால் கொஞ்சம் பணம் நிற்கும் கையில். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு சாஃப்ட்டு தன்மை வெளில வரும். அதாவது நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட என்ன நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் உண்மையே சொன்னால் கட் அண்ட் ரைட்டாயா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த நிலைகள்லாம் மாறுறது. அதனால் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியது என்னென்னா, நம்மளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயங்கள் நல்லபடியாக மாற தொடங்குகின்ற ஒரு காலம் தொடக்கம் இது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல ஆரம்பமாக இந்த வாரம் அமையும். சில பிரைட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அஹெட் ஆஃப் மீ வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நம்மளுடைய ஒரு பெயர் விஷயங்கள்லாம் நல்லபடியாக பேசப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அதுக்கான ஒரு ஃபீட்பேக்கு, இதெல்லாம் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மாற்றங்களை தரக்கூடிய வாரம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த வாரத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி ஒன்றா இருந்தால் என்ன இருக்கும், ஹெல்த்தில் கோளாறு, மனசுக்குள்ள குழப்பம், தேவையில்லாத சண்டை. சொல்லுவாங்க, பிரச்சனைகள் என் வீட்டின் கதவை தட்டுகின்றன. நான் தேடி எந்த பிரச்சனையும் போக வேணாம். என் வீட்டுக்கு 2 பேர் பஞ்சாயத்துக்கு வந்தான், கடைசியில் என்னையும் சேர்த்து கண்ணாபின்னான்னு பேசிட்டு போட்டாங்க 2 பேரும். அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் காமெடி சுச்சுவேஷனாக கூட இருக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. ஆனால் இந்த வார மத்தியமத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்குகின்றன. நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. இதெல்லாம் எப்போ 12ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா 12ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே போயிடுவார். இப்போ மீனத்தில் சனியும் செவ்வாயும் சேர்றது தான் பெரிய அனர்த்தம். அது கிட்டத்தட்ட உங்களை ஒரு 45 நாள் போட்டு பார்த்தது. இப்போ அந்த மாற்றங்கள் ஏற்படுவது மிக மிக நன்மை. அதனால் கொஞ்சம் தைரியம், ஒரு மனசில் ஒரு தெளிவு இதெல்லாம் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மத்தியமத்துக்கு பிறகு இந்த வாரத்தில் நிறைய ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ என்ன சொல்லலாம், வெற்றிப்படிகளில் ஏறக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணோம், இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணாலும் ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்துன்னு இருக்கான், அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியல. ஆனால் இப்போ அந்த மாதிரி இழுத்தவன் போயிடுவான். அதனால் நீங்கள் தைரியமாக இனி முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கலாம். அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக த கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். அதனால் இது ஒரு நல்ல ஆரம்பத்தை தரக்கூடிய சிறப்பான வாரமாக அமையும். குறிப்பாக 2ஆம் பகுதி இந்த வாரத்தில் தொடர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள்.
நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.